ஓம் சரவணபவ. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி. நான் உங்களுக்கு இன்னைக்கு என்னோட ஒரு உண்மையான அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு தாங்க வந்திருக்கேன். அதாவது கடன் பத்தி தாங்க பேச போறேன். நானும் கடன்ல தான் இருக்கேன். இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல இன்னும் ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிடுவேன்னு நம்புறேன். ஃபியூச்சர்ல எப்படி சொல்றதுன்னா, கடனே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. அதையும் நான் சரி பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. இந்த கடன் சுமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத நான் வந்து ஒரு பெண்ணா வந்து டெய்லியும் அதை உணர்ந்துட்டு இருந்தேன். எப்படி சொல்றதுன்னா, கடன் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் மாதிரியே நான் மைண்டுக்குள்ள நினைச்சிட்டு, அது எப்படி சொல்றதுன்னா, டெய்லியும் அதை பத்தியே யோசிச்சு என்னோட மென்டல் வந்து ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு. யார்கிட்டயும் பேச மாட்டேன், யார்கிட்டயும் எதுவுமே சொல்லமா. இதை எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஒரு மாதிரி நமக்கு நாமே ஒரு ஒரு இது பண்ணிப்போம் இல்லையா? எப்படி சொல்றது, நமக்கு நாமே ஒரு தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி. கடன் வாங்கிட்டோம், அது எப்படி கட்டணும் அப்படிங்கறத நம்ம தான் யோசிக்கணும். பட் நான் அந்த மாதிரி யோசிக்காம, ஐயோ நான் கடனை வாங்கிட்டேன், எல்லாரும் என்ன திட்டும் போது என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எனக்குள்ளேயே வந்து சின்னதா நடந்த ஒரு விஷயத்த அது யோசிச்சு நம்ம பெருசா நம்ம மைண்டுக்கு கொண்டு போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ரியலைஸ் பண்ணவே தெரிஞ்சது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எனக்கு அது ஒரு குட் நியூஸ்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல செய்தி தான் அது. நம்ம மட்டும் இல்லைங்க, நான் மட்டும் இல்லை. கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்ட்ல எல்லாருமே வாங்கியிருக்காங்க. எல்லாத்துக்குமே அந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாரும் அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படி சொல்றதுன்னா, நான் ஒருத்தி தான் அப்படி இருந்தேன்னு நினைச்சு நான் அந்த டிப்ரெஷனுக்குள்ள போய் அதுல அப்படியே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருந்திருக்கும், சூசைட். ஏன்னா மோரோவர் எல்லாருமே இப்ப நியூஸ் பேப்பர்ல பாருங்க, ஒரு செய்தியில பாருங்க, கடன் வாங்கிட்டு இப்படி கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு செய்தியா போட்டுருவாங்க. ஏன்னா கடன் வாங்கினா கட்ட முடியல, இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு இது இருக்கு. சோ அந்த மாதிரி அந்த அந்த அளவுக்கு என்ன கடவுள் கொண்டு போகல. என் அப்பன் முருகன் என்னை காப்பாத்திட்டாரு. உண்மை சொல்ல போனா கடவுள் நம்பிக்கை இருந்தனாலதான் நான் அதை ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு டைமும் எனக்கு நான் கிராட்டிடியூட் ஒவ்வொரு டைமும் சொல்லிப்பேன். ஏன்னா இந்த லைஃப் இல்லாம இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நமக்கு இந்த லைஃப் கடவுள் கொடுத்துருக்காருல்ல, சோ நம்ம உண்மையா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லி கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நான் அந்த டிப்ரெஷன் எல்லாத்தையுமே தாண்டி வந்தேங்க. ஏன்னா எப்படி வரணும், என்ன மாதிரி பண்ணணும், எல்லாமே வந்து ஒவ்வொரு நாளும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இதை பத்தி தான் நான் உங்களுக்கு முழுசா ஒவ்வொரு வீடியோலையும் முழுக்க சொல்ல போறேன். நீங்க ஃபுல்லா கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கணும். அதாவது நம்ம கடனை தீர்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள இருக்கணும். அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கடன் தீர்க்கறது எப்படி, என்ன மாதிரி பண்ணணும், என்ன நிறைய இப்போ இருக்கு. ஏன்னா சோர்ஸ் ஆஃப் இது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கடன் இருக்கு, எப்படி பண்ணணும், எதை சரி பண்ணணும் அப்படிங்கறது நமக்கு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அதனால இப்ப போன்ல, சோசியல் மீடியாஸ்ல எல்லாத்துலயுமே அதுக்கான வழிகள் இருக்கு. நம்ம தேடணும். நிறைய புத்தகங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அதாவது நமக்குள்ள ஒரு மோட்டிவேஷனா நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கணும். கடன் தீர்க்கறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷேர் பண்ண போறேன். நீங்க பாருங்க. ஓகேங்களா? நான் தினமும் கடன்ல இருக்கப்போ இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் கடன்ல இருக்கேன். அதை எப்படி நான் கட்டணும், இது வந்து நிரந்தரம் கிடையாது, இதை நான் எப்படி கட்டணும், இதை கட்டி நான் சீக்கிரம் முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் டெய்லி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பேன். கடன் இருக்கு, இப்போதைக்கு கடன் இருக்கு அப்படிங்கறத மைண்ட்ல நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம கட்டி முடிச்சிருவோம்னு நம்ம நம்பணும். ஓகேங்களா? நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே நெகட்டிவா யோசிக்க கூடாது. நெகட்டிவா யோசிச்சோம் அப்படின்னாவே ஒரு வேலையை நம்ம கிளியரா செய்யவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்பவும் இல்லை, எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசு வந்து தளர விடாம ஸ்ட்ராங்கா போல்டா இருக்கணும். கடன் பிரச்சனைன்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அப்படிதான். கடன் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நாள் தீரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்ப ஒரு நிமிஷம் நான் இந்த வீடியோ பாக்குறீங்க, அடுத்து நம்ம இதை பண்றோம் அதை பண்றோம், இப்படி பண்ணும்போது கடன் தீந்துருமா, இப்படி சொல்லிட்டீங்களே சிஸ்டர், இப்படி பண்ணீங்க, நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன், என்னால கடன் தீரலையே அப்படின்னா ஒரே நாள்ல வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்காது. நம்ம வந்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நான் இப்படி கடன்ல இருந்தேன், அதிகமான அவமானங்கள், யாருமே பேச மாட்டாங்க, வீட்டுல வந்து திட்டிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு டைமும் நினைச்சு நான் அந்த டிப்ரெஷனுக்குள்ளேயே நான் போனேன்.
ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார் என்ன நினைச்சா என்ன, கடன் வாங்கியிருக்கோம், அதை நம்ம தான் கட்ட போறோம். ஓகேங்களா? சோ அதனால வந்து யாரு என்ன நினைச்சாலும் அதை பத்தி நீங்க உங்க மைண்டுக்குள்ள கொண்டு போகாதீங்க. ஓகேங்களா? வந்து அடுத்தவங்க பேசுறதையே நீங்க வந்து உங்க மைண்டுக்குள்ள கொண்டு போக கூடாது. சிலர்லாம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஊருக இப்ப வந்து வில்லேஜ் சைடுலாம் நான் இருக்கேன். வில்லேஜ் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரே விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுக்கே கொண்டு போகாதீங்க. திருப்பி வாங்கின காதுலயே ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? உண்மையை சொல்லணும்னா எல்லாரும் இதே நிலைமையில தான் இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு அவங்களோட நிலைமையை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதையே தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? சோ யார் என்ன சொன்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க. நான்லாம் அந்த மாதிரி ஆள் தாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே உட்காந்து தேம்பி தேம்பி அழுவேன். வீட்டு முன்னாடி வந்து இப்படி கேக்குறாங்க, வீட்டுக்குள்ள இப்படி வந்து பேசுறாங்க அப்படின்லாம் நினைக்கும் போது வந்து நான்லாம் அப்படி இருந்த ஆள் தான். பட் இப்போ அப்படி இல்லைங்க. ஃபுல் ஐ எப்படி சொல்றதுன்னா ஃபுல்லா என்ன டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ போல்டா இருக்கேன். இப்போ போல்டா உங்ககிட்ட பேசி உங்களுக்கு நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு வந்திருக்கேன். ஸோ அப்ப பாருங்க நான் இந்த அளவுக்கு போல்டா இருக்கேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடன் இருக்கு அதை விட்டு கட்டணும் அப்படின்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். ஓகேங்களா? நம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மைண்டுக்குள்ள இருக்க நெகட்டிவ், அதாவது நம்மளோட நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணேன், கிராட்டிடியூட் பண்ணேன், அண்ட் ஹோப்பனப்பன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன். இதை பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி நான் ஃபாலோ பண்ணேன், எந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். டெய்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற இந்த ஒரு சிம்பிள் ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மிரர் இருக்கும் இல்லையா, கண்ணாடி, வீட்டுல கண்ணாடி இருக்கும். காலையில எழுந்ததும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கை கை ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சிட்டு தண்ணில வச்சுட்டு நான் வந்து என் கடனை சீக்கிரம் கட்டிடுவேன், எனக்கு நல்ல வருமானம் வரும், நான் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு உங்க கைய பார்த்து ஒரு 3 டைம் சொல்லுங்க. ஓகேங்களா? அதே சேம் தான் கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களை சிரிச்சு, அதாவது உங்க ஃபேஸ நீங்களே பாருங்க. ஃபேஸ பார்த்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்களா, உங்களோட நீங்களே உங்களுக்கு அழகா தெரியுவீங்க. யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ் பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். செல்ஃப் லவ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் லவ் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா எல்லா பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? கடவுள் கண்டிப்பா அதுக்கான வழிகளை நமக்கு காட்டுவாரு. ஸோ நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த உள்ளங்கையை பார்த்து இந்த விஷயத்த சொல்லுங்க. அதே சேம் தான் கண்ணாடி முன்னாடி நின்று வந்து நான் சொல்ற இந்த 3 அஃபர்மேஷன்ஸ், அதாவது இந்த 3 வாக்கியத்தை நீங்க டெய்லியே சொல்லுங்க. நீங்க டெய்லி 21 டைம்ஸ் சொல்லலாம், உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 48 டைம்ஸ் சொல்லலாம். நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சொல்லலாம், துணி துவைக்கும் போது, இல்ல ஏதோ ஒரு வேலை, உங்களோட வேலைகளை சின்ன சின்ன சமையல் பண்ணும்போது, நீங்க வேலைக்கு போகும்போது, டிராவலிங்ல இருக்கும்போது. ஸோ இது மாதிரி வந்து மைண்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கோம். இது சொல்லும் போது நமக்குள்ளே ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 சென்டென்ஸை நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் சார். சொல்லிட்டு இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு கேக்குதுங்க. இந்த 3 சென்டென்ஸை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணி சொல்லிட்டே இருங்க. உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான நிலைக்கு போகும். அதாவது இப்போ ஒரு கடன் இருக்குன்னு நம்ம நினைச்சு 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 நம்ம வந்து அதிகமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு இருக்கோம். பட் இதை நீங்க சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடனை நம்ம கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் லெவல் வந்து நம்ம மைண்ட், அதாவது நம்ம மனசு வந்து அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கான்பிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸும் ஆகும். பாசிட்டிவா யோசிக்க வைக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து வந்து நமக்கு என்னென்ன வழிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு மைண்டுக்குள்ள வந்து நமக்கு யோசிக்க வைக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே நான் அந்த மாதிரிதான் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆயிட்டே வந்தேன். ரெக்கவரி ஆகி நான் இந்த அளவுக்கு கான்பிடென்ஷியலா பேசுறதுக்கு காரணமும் அதுதாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலி முருகன் அப்படிங்கிறவரை ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த கடவுள் வந்து எப்பவுமே நான் கேட்கிற விஷயங்களை எனக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அவரை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். என் கடன் குறைய நான் அவரோட அருளும் ஒரு காரணம்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் பத்தி நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஐ திங்க் 2 வீடியோஸ் இருக்கு. நீங்க யாராவது பார்க்கல அப்படின்னா நான் அது வந்து என்னோட வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் செக்அப் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 to 5
அந்த நேரத்துல வந்து நீங்க எழுந்து நீங்க பண்ற மெடிடேஷன் அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, வெரி மச் குட் ரிசல்ட்னு கூட சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல சொல்யூஷனை நமக்கு கொடுக்கும். அந்த நேரத்துல என்னால எழுந்திருக்க முடியல சிஸ்டர், என்ன பண்றதுன்னு தெரியல, நான் குழந்தை வச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி வேலைக்கு போறேன், நைட் ஷிஃப்ட் போறேன், இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இருக்கத்தான் செய்யும். ஏன்னா எல்லாருமே வந்து வேலைக்கு போனா மட்டும்தான் ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம தீர்ந்து வெளியே வரணும். அப்படின்னா நமக்கு வருமானம் வரணும். வருமானம் வந்தால் மட்டுமே நம்ம கடனை கட்டி முடிக்க முடியும். ஓகேங்களா? சோ பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நம்ம அப்படி உடனே குளிச்சுட்டு எப்படி சொல்றது, கை கால் குளிச்சுட்டு உடனே நம்ம இது பண்ணிட்டு அவ்வளோ ரொம்ப பயபக்தியா கும்பிடணுமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லைங்க. நான் அதை அடுத்த வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்றேன். கை கால் முகம் கழுவிட்டு நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இடத்துல, நீங்க உங்களுக்கு வந்து இப்ப குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வீட்டுல ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்கு, அந்த இடத்துல நான் படுத்திருக்கேன். ஸோ அதனால வந்து அந்த நேரத்துல கும்பிட முடியாது. பூஜை ரூம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஏன்னா அது அவங்களோட பர்சனல் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஸோ அந்த நேரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க யாரையும் தொந்தரவு பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு உங்களுக்கு வந்து அந்த இடம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துல நீங்க போய் உட்காந்து சின்னதா ஒரு மண் விளக்கு ஏற்றி அந்த இடத்துல நீங்க உட்காந்து உங்களுக்கு மைண்ட்ல என்னென்ன தோணுதோ, அதாவது நேர்மறை குட், நீங்க ஒரு விஷயம் ரொம்ப யோசிங்க, பாசிட்டிவா என்ன தோணுதோ அதை நீங்க ஒரு நோட்லயோ இல்ல பேப்பர்லயோ எழுதுங்க. ஓகேங்களா? நான் வந்து இப்படி ஃபியூச்சர்ல இப்படி வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு வாழ்க்கை இப்படி அமையணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை நீங்க பேப்பர்ல எழுதுங்க. ஓகேங்களா? சோ எழுதுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் சொல்லுவாருன்னா நம்ம தலையெழுத்து, என் தலையெழுத்து இப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு. சோ நம்ம தலையெழுத்து நம்ம தாங்க எழுதணும். ஓகேங்களா? எண்ணம் போல் தான் வாழ்க்கை அமையும். சோ நீங்க எழுதுறத ஃபாலோ பண்ணுங்க. அதை பத்தி நான் ஃபுல்லா ஒரு வீடியோல உங்களுக்கு எப்படி எழுதணும் என்ன ஏதுங்கிறத கண்டிப்பா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓம் சரவண பவ, அது வந்து நான் டெய்லியும் 108 டைம் சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு அப்படிங்கிறது வந்து என் மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில இருப்பேன், ஏதோ ஒரு டிராவலிங்லயோ இல்லை எங்கேயோ போயிட்டு இருப்பேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு தெரியலன்னு யோசிக்கும் போது ஏதோ ஒரு ரூபத்துல எனக்கு கடவுள் அது சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் ஒரு எப்படி சொல்றது, அவர் எனக்கு உணர்த்துற மாதிரியே தோணும். ஒரு கார்லயோ இல்ல ஒரு பைக்ல இல்ல ஏதோ ஒரு விஷயம், மயில் ஏதாவது கண்ணில பெயிண்ட் பண்ணலாம், இல்ல யாராவது ஒரு கார்ல வந்து யாம இருக்க பயமே அப்படின்னு எழுதியிருப்பாங்க, இல்ல அப்படின்னா ஓம் சரவணபவான்னு எழுதியிருக்கும், இல்லைன்னா வேலும் மயிலும் துணை அப்படின்னு ஏதோ ஒரு போஸ்டர், இல்ல ஏதாவது ஒரு வீட்லயே கூட டிவி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டிவில வந்து ஏதோ ஒரு அந்த நம்ம சேனல் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்துல நமக்கு அந்த கடவுள் வந்து அந்த விஷயத்த வந்து நான் சரி பண்ணி கொடுக்குறேன், நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து அந்த மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு, நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லி நான் டெய்லி 108 டைம்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். இந்த மந்திரம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அண்ட் நம்மளோட கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாவே இன்க்ரீஸ் ஆகும் தான் சொல்லணும். ஓகேங்களா? நம்பிக்கை இருந்தா சக்தி கிடைக்கும், சக்தி வரும், சக்தி இருந்தா முயற்சி வரும், முயற்சி இருந்தா கடனும் குறையும். ஓகேங்களா? சோ நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் எல்லாம் தூசி மாதிரி பறக்க விட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓகேங்களா? நம்பிக்கை வச்சு நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி டெய்லி கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? கன்சிஸ்டன்ட் இஸ் வெரி வெரி மஸ்ட். கன்சிஸ்டன்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு வேலையில ஜெயிக்கவும் முடியும். நம்ம உழைப்போட எப்படி சொல்றது, நம்ம உழைப்பை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம காட்ட முடியும். சோ கன்சிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இருந்தா சக்தி வரும், சக்தி இருந்தா முயற்சி வரும், முயற்சி இருந்தா கடனும் குறையும். ஓகேங்களா?